பாருங்கள் மக்கள், சென்னையில் இருக்கிறோம். இப்போ பூவை பாருங்கள். இது ஒன்றும் பூத்தோட்டம் கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு காம்பவுண்டில் இவ்வளோ பூ வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கே இருக்குன்ட்டா பெசன் நகர் 2வது குறுக்கு தெருவு. ஆடுலாம் பாருங்கள், பூவை பிடிங்கி போட்டேன், அது கூட திண்டுக்கு இருக்குதுங்க. இங்கே பாருங்க ஒரு பூவை பாருங்க, ஒரு நிமிஷம் கையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல. அங்கே பாருங்க எப்படி திங்குதுங்க, பிடிங்கி சாப்பிடுங்க. வீட்டுக்கு தோட்டத்துக்கு வீட்டுக்காரங்களாம் இதுக்கு சாப்பாடு போடுவாங்களா என்னென்ன தெரியல. அது வாடு தெரியுதுங்க ரோட்டு வழி. எவனும் பிடிச்சி மட்டன் குழம்பு வச்சுருவாமா. இங்கே பாருங்கள், இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், வேறு லெவலில் வியூ பாயிண்ட் இருக்குது. இது என்ன பூன்னு சரியாக தெரியல. செரி பூ நினைக்கிறேன். அந்த ஜப்பான்லாம் இருக்கும், செரி பூண்டுவாங்க. அந்த பூ என்ன பூன்னு தெரில. நீங்கள் என்ன தெரிஞ்ச கமெண்ட் சொல்லிவிடு. சென்னைக்காரங்க பாராட்டணுப்பா, மரத்தெல்லாம் எதுவுமே வெட்டவே மாட்டேங்க. அடையாறு, டி நகர், பெசன் நகர் ஏரியா வந்து இப்படி தான் இருக்கும். மரங்கள்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். மரங்கள் அழகாக இருக்குதா? தெருவே நீட்டாக இருக்கும் பாருங்கள். பூ தோட்டம் மாரி கிடக்குது. விஐபி ஏரியாவே என்னென்னு தெரியல. ட்ரைனேஜ் கிடையாது, எதுவும் கிடையாது, சாக்கடை எதுவுமே கிடையாது. நீட்டாக வச்சுருக்காங்க ஏரியாவை. சென்னையில், அதாவது எல்லா சென்னையும் இல்லை, சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் இவ்வளோ நீட்டாக இருக்குது. இதெல்லாம் பாருங்க, வெறும் பூ மட்டும் இருக்குது. என்ன பூன்னு தெரில. பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். குறிஞ்சி பூ மாரி இருக்குது. குறிஞ்சி பூ பார்த்ததில்ல. ஒரு இது என்ன பூண்டே தெரில. இலைகள் கம்மியாக இருக்குது, பூ அதிகமாக இருக்குது. என்ன பூண்டே தெரில. இதெல்லாம் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது மக்களே.